கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்க முடியாத ஒரு தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் மத்தேயு 12 அதிகாரத்துல ஏசப்பா நமக்கு சில ஊமையின் மூலமாக சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு விதையை பற்றி ஒரு காரியம் நம்ம அநேக முறை கேட்ட காரியங்கள் தான். இது பார்த்தீங்கன்னா 4 விதமான அந்த ஏசப்பா சொல்றாங்க, அந்த விதை 4 விதமான இடத்துல விதைக்கப்பட்டதாக. முதலாவது வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், இரண்டாவதாக போட்டிருக்கு கற்பாறை இடத்துல விதைக்கப்பட்டது, மூன்றாவது பார்த்தீங்கன்னா முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்ட விதை, நாலாவது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. நீங்க அதுக்கு ஏசப்பாட்ட சீசலுக்காக ஆண்டவரே எங்களுக்கு புரியலையே கற்றுக் கொடுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்காங்க ஆனா உணர்வில்லாம அது உள்ள போகாதபடி உணர்வில்லாம இருக்கிறவங்க அந்த முள் கிட்டத்தட்ட வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது கற்பாறை இடத்துல விதைக்கப்பட்டவங்க வசனத்தை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அவங்க என்னன்னா உலக கவலை, உலகத்தின் மயக்கம், இதே மாதிரி காரியம் வந்த உடனே அவங்க வேறு இல்லாதபடினால சீக்கிரமா ஆண்டவர் விட்டு தூரமா போயிருந்தாங்க. மூன்றாவது ஒரு விதை என்னன்னா அவங்க சந்தோஷமா வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா உலகத்தின் மயக்கம், உலக கவலை வந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை விட்டு அது முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை. ஆனா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி இருந்துச்சுன்னா அது நல்லா வளர்ந்து அது 1, 10, 60, 30, 100 பலன் கொடுக்கிறதா இருந்ததுன்னு வேதத்துல வாசிக்கிறோம். அன்பான நாம எந்த நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அநேக நேரத்துல வசனத்தை கேட்கும் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். ஆனா அது சில பிரச்சனைகள், பாடு, உபத்திரம் வரும்போது நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோமா? யோபு சொன்னது போல நான் கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு என்று சொல்ல நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்ம தகுதிப்படுத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தின் கவலை, பிரச்சனை, பாடு, உபத்திரம் வந்தவுடனே ஆண்டவர் விட்டு தூரம் போகாதபடி நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவரோடு வாழ இந்த உலகத்துல அநேக பரிசுத்தவான்கள் சொன்னது போல நம்ம இந்த உலகத்துல இருந்து அவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை நம்ம மரிக்க நேரத்தில் இருந்தா அவரோடு நாம் இருப்போம் என்பதாக அநேக பரிசுத்தவான்கள் தைரியமாய் விசுவாசத்தோடு மரித்தார்கள். அந்த ஒரு நம்பிக்கையை நாமும் பெற்றுக்கொள்வோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல வாழ பிரயாசப்படுவோம். இந்த வழி அருகே இல்லாதபடி, முள்ளுகளுக்குள் இல்லாதபடி, கற்பாறை நிலத்தில் இல்லாதபடி நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நாம் அநேக பலன்களை தேவனுக்கு என்று கொடுப்போம். நிச்சயமாக அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ பிரயாசப்படுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல நாங்கள் 1, 10, 1, 30, 1, 60, 1, 100 பலன் கொடுக்க நீ செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உண்டா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மேற்கொள்ள நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உள்ளுணர்வோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எனக்கு நேரிடுகிற எல்லா நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நம்பிக்கையில நாங்கள் ஓட உதவி செய்யுங்கப்பா. எங்களை காத்துக்கொள்ளுங்க. அப்படியாய் நாங்க நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் பலன் கொடுக்க செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலன் தர போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.